2021 மே மாதம் 9ஆம் தேதி பதவியேற்ற பொழுது ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டமும் அமைச்சரவையில் இருந்து புறக்கணிக்கப்பட்டது. அப்படிதான் கும்பகோணமும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ நாயுஷ் கான்க்ளேவ் ஜனவரி 9ல இருந்து 12 வரைக்கும் சென்னை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட் பாபுஜி மெமோரியல் ஆசிரம் மணப்பாக்கத்தில். விஜய்க்கு ஆதரவாகவும் திமுக ஆதரவாகவும் கிறிஸ்தவ மிஷனரியிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு செய்யப்பட்டதாக நான் பார்க்கிறேன். நீங்க களத்துக்குள்ளே போகல, களம் வேறையா இருக்கு. அப்படின்னா காசு கொடுத்து இப்படி ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கு அப்படின்னாவே விஜய் அரசியலுக்குள்ள வந்துட்டாருன்னு தானே அர்த்தம். ஆமாமா, அவர் எப்ப ஆதவர்ஜன கட்சிக்குள்ள சேர்த்துட்டு ஊழல் ஒழிப்பினாரோ அப்பயே அவர் முழு அரசியல்வாதி ஆயிட்டார். ஆனால் ஒட்டுமொத்த டெல்டா என்று சொல்லக்கூடிய ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டம் என்று அழைக்கப்பட்ட தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறையை ஒருங்கிணைந்த இந்த மாவட்டங்களுக்கு ஒரு அமைச்சரை கூட திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கல. தன் மகனை உதயநிதி ஸ்டாலினை அமைச்சராக்கிய பொழுது என் மகனையும் அமைச்சராக்க வேண்டும் என்று திரு டி.ஆர். பாலு கோரிக்கை வைத்தார். 2021 மே மாதம் 9ஆம் தேதி பதவியேற்ற பொழுது ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டமும் அமைச்சரவையில் இருந்து புறக்கணிக்கப்பட்டது. அப்படிதான் கும்பகோணமும் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 2000-3000 நோயாளிகள் அங்க வர்றாங்க. வர்றவங்க யாரும் மிட்டாம்பராசு கோடீஸ்வரம் இல்லை, எல்லாம் ஏழை பாளைங்க வர்றாங்க. அந்த மருத்துவமனைக்கு போனாலே துர்நாற்றம் வீசு அந்த மருத்துவமனைக்கு போக முடியல. ஆனா ஆளுங்கட்சி சிட்டிங் எம்எல்ஏ அங்க உட்கார்ந்துருக்காரு. பக்கத்து தொகுதி திருவனந்தபுரம் சட்டமன்ற தொகுதியில அமைச்சரே இருக்காரு. எங்களை ஏமாத்திடுச்சு இந்த அரசாங்கம், 4.5 வருஷமா கொடுக்கல, இன்னைக்கு படிச்சு முடிச்சு டிகிரி முடிச்சுட்டு வெளியே போறவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு கிராமத்துல இருக்கிற மாணவ மாணவிகள் சொல்றாங்க. அவங்களுக்கு தானே இருக்கு. ஏன்னா அவங்களே சொல்றான், அந்த பையன் பொடிய ஒருத்தன் எல்லாத்தையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் நான். ஏன்னா அந்த பையனுடைய எதிர்காலம் கருதி அந்த வீடியோவை நான் வெளியே விடாம நாங்க வச்சிருக்கிறோம். துரைமுருகன் பையனே போய் மக்களை சந்திச்சு போய் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு எம்பி போய் மக்கள் மன்றத்தில் போய் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு முதலமைச்சர் போய் சொல்றாரு திட்டத்தை நிப்பாட்ட போறாங்கன்னு. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று வந்து நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் பிரச்சார பிரிவு மாநில செயலாளர் ஆக்டர் ரவி அவர்கள் நம்முடன் இருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம்மா. அரசு ஊழியர்களுடைய ஒரு சந்தோஷமான உற்சாகமான செய்தி கிடைச்சிருப்பதாக இனிப்புலாம் ஊட்டி கொண்டாடினாங்க. ஆனா அந்த இனிப்பு ஊட்டியவர்களுக்கு மட்டும் ஒரு பெரிய பெட்டி கைமாறி இருப்பதாக ஒரு தகவல் இன்னைக்கு செய்தி ஊடகங்கள்ல வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா மற்ற அதாவது உறுப்பினர்களாகட்டும் இயக்கங்களாகட்டும் இந்த எதிர்ப்புகள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஜாக்டோஜியோ போட்டோஜியோட இருக்கக்கூடிய அமைப்புகள் மட்டும் இனிப்புகளை ஊட்டி சந்தோஷமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அவர்களை மட்டும் திமுக அரசு வெயிட்டா கவனிச்சிருக்கிறதாக ஒரு தகவல் இருக்கு. ஜாக்டோஜியோ அந்த அமைப்பு இருக்குல்லம்மா, அந்த அமைப்புல 8 லட்சம் உறுப்பினர்கள் இருப்பதாக சொல்றாங்க. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் 8 லட்சம் பேர் இருக்கிறதா சொல்றாங்க. அந்த 8 லட்சம் ஓட்டையும் கைப்பற்றணும்னா ஜாக்டோஜியோவின் நிர்வாகிகள் அந்த போராட்டத்தை இன்னைக்கு நடத்துறதா இருந்த போராட்டத்தை கைவிட்டாகணும். இன்னைக்கு நடக்கிற இந்த போராட்டம் நடந்துருச்சுன்னா அவங்கள கண்ட்ரோல் பண்றது கஷ்டம். கரெக்டுங்களா? அதான் கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். போராட்டத்தை தடுத்து நிப்பாட்டணும். பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரவும் கூடாது. பழைய ஓய்வூதிய திட்டம் இருந்துச்சு, அதை தான் கேட்டு இவனுங்க போராடினானுங்க. அதையும் கொண்டு வரக்கூடாது. மோடி அறிவித்த பென்ஷன் ஸ்கீமையும் கொண்டு வரக்கூடாது. அப்படின்னு மோடி அறிவித்த திட்டத்தையே பென்ஷன் திட்டத்தையே இவனு பேரை மாத்தி முக ஸ்டாலின் ஆய்வு செய்து மண்டையை விட்டு அவர் மூளையை கசக்கி பிழிஞ்சு இல்லாத மூளையை கசக்கி பிழிஞ்சு ஒரு திட்டத்தை உருவாக்கியது போல ஒரு திட்டத்தை கொண்டு கொடுத்துட்டானோ அப்படியே ஆசிட்டிஸ் டிட்டோ மோடி என்னன்னாலும் அவர் சொன்னார் பென்ஷன் ஸ்கீம்ல அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிருக்கானுங்க. இதான் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னானோ ஜாக்டோஜியோ, இதை ஒத்துக்கிட்டு கையெழுத்த போட்டுட்டு இனிப்பு ஊட்டிக்கிறோம் மானங்கட்ட பசங்க. காரணம் 8 லட்சம் ஊழியர்களை திமுகவிடமும் முக ஸ்டாலினிடமும் ஜாக்டோஜியோ நிர்வாகிகள் அடமான வைத்து
அவர்கள் கோடிக்கணக்கான ரூபாயை மு.க. ஸ்டாலின் பெற்றுக்கொண்டு கையெழுத்த போட்டுட்டு இந்த 8 லட்சம் பணியாளர்களையும் அரசு ஊழியர்களையும் முதலமைச்சரிடம் அடகு வைத்து விட்டார்கள் என்பதுதான் உண்மை. இது எப்படி? ஏன்னா மற்ற ஊழியர்கள் எல்லாருமே வந்து போராட்டத்துல வந்து கையில் இப்ப பகுதி நேர ஆசிரியர்கள் போராடிட்டு இருக்காங்க. ஆமா, சம ஊதியம் சம வேலை வாய்ப்பு அப்படி சொல்லி ஒரு குரூப் ஒரு ஆசிரியர் குரூப் போராடிட்டு இருக்காங்க. செவிலியர்கள் ஒரு பக்கம் போராடிட்டு இருக்கிறாங்க. உடல் ஊனமுற்ற ஒரு குரூப் ஒரு பக்கம் எங்களை பர்மனன்ட் பண்ணுங்கன்னு போராடிட்டு இருக்காங்க. இத்தனை போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இவங்களெல்லாம் விட்டுட்டார் ஸ்டாலின். இவங்களுக்கு மட்டும் ஏன் செஞ்சாரு? இதுக்கு 2 குழு வேற அமைச்சிருக்காரு. இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த தொடர்பாக குழு அமைக்கப்பட்டுள்ளதும் 6 மாசம் முன்னாடி அறிக்கை சொல்லியிருந்தாரு. அந்த குழு அமைச்சு அந்த குழு உறுப்பினர்கள் சம்பளம் 6 மாசம் இந்த தீர்ப்பு வரதுக்கு முன்னாடி 1 வாரத்துக்கு முன்னாடியே வந்து அந்த குழு ஆய்வறிக்கை வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க. அந்த குழு எல்லாம் சமைச்சாங்க, ஆய்வறிக்கை சமர்ப்பிச்சாங்க. என்ன பண்ணாங்க? மோடி அரசாங்கம் அறிவித்த அதே திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு பேரு மட்டும் தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க. உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய, தமிழ்நாடு அரசின் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய பலன். ஏமா இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தை மோடி அரசாங்கம் அறிவித்ததும் அனைத்து மாநிலங்களுக்கும் இதை கட்டாயப்படுத்தலை. இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்கோம், இதை ஆய்வுக்கு உட்படுத்தி உங்கள் மாநிலத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதை சொன்னதுமே மகாராஷ்டிரா கவர்மெண்ட் அதை உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 6-7 ஸ்டேட் இமீடியட்டாக பண்ணாங்க. ஒரு 7-8 ஸ்டேட்டு பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. அப்புறம் படிப்படியாக மற்ற ஸ்டேட்டெல்லாம் அதை எடுத்துக்கிட்டாங்க. இப்போ அதை எதிர்த்து எல்லா மாநிலத்திலுமே பழைய ஓய்வூதிய திட்டம் தான் எங்களுக்கு பலன் தரும்னு சொல்லிட்டு அரசு ஊழியர்கள் போராடிட்டு இருக்காங்க. அது அந்தந்த மாநில அரசாங்கம் அதை கையாண்டு பிரச்சனையை தீர்த்துட்டு இருக்காங்க. இந்த பென்ஷன் ஸ்கீம் தொடர்பாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, பென்ஷன் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி அப்படின்னு ஒரு போர்டு இருக்கு அவங்கள்ட்ட. இந்த பென்ஷன் சம்பந்தமா இருக்கிற தாவா இருந்துச்சுன்னா அங்க கேஸ் போட்டு அதை வாதாடி சரி பண்றதுக்கான அமைப்பு. அந்த அமைப்புல பல மாநிலங்கள் கேஸ் போட்டிருக்கு. எங்க ஊழியர்களுக்கு இன்னதெல்லாம் செய்யணும், எங்க ஊழியர்களுக்கு இந்த திட்டத்தின்படி பென்ஷன் கொடுத்தா அவங்க பாதிக்கப்படுவாங்க, அதனால இதெல்லாம் சேர்த்து எங்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பல மாநிலங்கள் கேஸ் போட்டிருக்காங்க. அங்கெல்லாம் போகல திராவிட மாடல், அந்த பென்ஷன் ரெகுலேட்டரி அத்தாரிட்டியெல்லாம் போகல இந்த திராவிட மாடல். இவங்க மோடி போட்ட திட்டத்தையே எடுத்துட்டு அதுக்கு ஈயம் பூசி, நான் ஈயம் பூசாமலே இருக்கணும், ஈயம் பூசாத மாதிரி இருக்கணும், நான் மோடி திட்டத்தை எதிர்த்தாப்புலையும் இருக்கணும், மோடி திட்டத்தையே செயல்படுத்தணும், அப்படி ஒரு ஸ்கீம் அறிவிச்சிருக்கானு. சுயமா அறிவில்லைன்னு சொல்றீங்க? இருந்திருந்தா இப்படி இருப்பானுங்களா? சுய அறிவுன்னு ஒன்று திமுக காரனுக்கு இருந்தா அவன் திமுகவிலே இருக்க மாட்டான். சுய சிந்தனைன்னு ஒரு சிந்தனை இருக்குதுன்னா அவன் திமுக காரனா இருக்க மாட்டான். பகுத்தறிவுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா திமுகவில் இருக்க மாட்டான். யாருமே திமுக இருக்க வேண்டாம், சுய அறிவு இல்லைன்னு வச்சுக்கலாம். நம்ம அரசு ஊழியர்களுக்கு ஆசிரியர்களுக்கு அறிவு இல்லை அப்படின்னு நம்ம அவங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்குமா? பல அறிவு ஜீவிகளை உருவாக்கக்கூடிய சக்தி படைத்த ஆற்றல் படைத்தவர்கள் தான் அவர்கள். அவங்களே இது அவங்களை நிர்வாகம் பண்ற நிர்வாகிகள் தானே பணம் வாங்கிட்டு போறான். அவங்களை நம்பி போன 8 லட்சம் தொழிலாளர்கள், அவங்களை நம்பி போராட்ட காலத்துக்கு வர்றதுக்கு தயாரா இருந்த 8 லட்சம் தொழிலாளர்களை ஏமாத்தி அவங்க தலையில மொட்டை அடிச்சு இவனுங்க பணத்தை வாங்கிட்டு இதுல சைன் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அப்படிதான் நான் பாக்குறது. ஏன்னா இது என்னைக்கு இது இவங்க கொடுத்த அதாவது அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 22 வருஷமா இவனுங்க கேட்டது என்ன? பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தணும்னு தான் கேட்டாங்க. பழைய ஓய்வூதியத்துல கமிஷன் உங்க சம்பளத்துல பிடிக்க மாட்டாங்க, சந்தா பிடிக்க மாட்டாங்க, 10% பிடிக்க மாட்டாங்க. ரிட்டையர் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு என்ன சம்பளமோ என்ன டிஏடிஓ எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு டேக்கம் சால்ட்டையா கையில கொடுத்துருவாங்க. ஆமா, ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிஎஃப் ஃபண்ட் அந்த இது போட்டு ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட் கையில கொடுத்துருவாங்க. இது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் பென்ஷனா ஒரு அமௌண்ட்டை உங்களுக்கு மாசம் வருஷம் கொடுப்பாங்க. மாசத்துக்கு உங்க அக்கௌண்ட்ல வரும். நீங்க அரசு ஊழியர் இறந்து போனதும் ஃபேமிலி பென்ஷனா அவங்க மனைவிக்கு அந்த பென்ஷன்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அவங்களுக்கும் போகும், அவங்க வாழ்வாதாரத்தை சரி பண்றதுக்கு. இதுதான் பழைய ஓய்வூதிய திட்டம். அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை வாங்கிட்டாங்களா இவங்க? சாப்டர்ஜியா வாங்கிட்டாங்களா? இல்ல. மோடி என்ன சொன்னாரு? உங்க சம்பளத்திலிருந்து இதை பிடிக்கிறோம், அதுல இருந்து இத்தனை % உங்களுக்கு கொடுக்குறோம், இத்தனை வருஷம் கழிச்சு போறப்போ உங்களுக்கு இதை செய்யறோம். மோடி என்னென்னலாம் திட்டத்தில் பென்ஷன் திட்டத்தில் அறிவிச்சிருந்தாரோ அது அப்படியே இதுல இருக்கு. எதையும் மாத்தல, பேரை மட்டும் மாத்திட்டாங்க. பேரை மட்டும் மாத்திக்கிட்டு இந்த பேரை மாத்துறதுக்கு தான் ஐடியா பண்ணி குழு அமைச்சது. புதுசா திட்டத்தை உருவாக்குறதுக்கு இல்ல,
அரசு ஊழியருக்கு நன்மை செய்வதற்குள்ள அந்த ஒரு குழு அமைச்சது, பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பான ஒரு குழு ஒன்று அமைச்சாங்க. போராடின எல்லா அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் எல்லாருமே எல்லாருக்கும் முட்டாளாக்கியாச்சு. அவங்க முட்டாள் இல்ல, அவர்கள் முட்டாளாக ஆக்கப்பட்டார்கள். எப்படி இந்துக்கள் முட்டாளாக ஆக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில், அதே போலயே ஜாக்டோஜியாவில் உறுப்பினராக இருந்த 8 லட்சம் உறுப்பினர்களும் முட்டாளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் முட்டாள்களா இல்லையா என்பதை இனிவரும் காலங்களில் ஜாக்டோஜியோவின் நிர்வாகிகளை எதிர்த்து அவர்கள் வெளியில் வந்து போராடுகிறார்களா இல்லையா என்பது குறித்துதான் அவர்கள் முட்டாள்களா புத்திசாலிகளா என்பது வெளியே வரும். எல்லாருக்குமே ஒரு சின்ன கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா அமித்ஷா அவர்கள் தமிழகத்திற்கு வந்தாவே திமுகவுக்கு ஒரு ஆட்டம் கண்ணிடும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த ஒரு கேள்வி இருக்கும். அடுத்தது அவர் என்ன செய்ய போறாரு அப்படின்னு. இதுல முக்கியமாக மோடி அவர்களுடைய இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் இன்னைக்கு திமுக அரசு மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத உங்களுடைய பிரச்சார பிரிவு தான் ரொம்ப தெளிவாக, ஏன்னா அமித்ஷா வருவதற்கு முன்னாடியே நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே ரொம்ப தெளிவாக செஞ்சிருந்தீங்க. இன்னைக்கு பிரச்சார பிரிவு மக்களை சந்திச்சதுல என்ன மாதிரி, ஏன்னா தனித்துவமாக நீங்களே போய் சந்திச்சுட்டு வந்திருக்கீங்க. ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் மக்களுடைய பார்வை எந்த மாதிரி இருக்கு, அரசியல் எந்த அளவுக்கு மக்களை போய் சேர்ந்திருக்கு, அவங்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியுமா? அதை சொல்ல முடியுமா? எனக்கு 7 மாவட்டங்கள் ஒதுக்கப்பட்டிருக்குமா. 7 மாவட்டத்திலையும் இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் சம்பந்தமா அதுல வேலை செய்யக்கூடிய பணியாட்களை நேரடியாக போய் அவங்க கிராமத்திலே போய் சந்திச்சு, இதுல இது திட்டத்தை நிறுத்த போறதா திமுக காரங்க சொல்றாங்க. திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே முதலமைச்சரே போய் சொல்றாரு. இது திட்டத்துல மகாத்மா காந்தி பேரை மாத்திட்டாங்க, மகாத்மா காந்தியை இழிவுபடுத்திட்டாங்கன்னு காங்கிரஸ்காரங்க சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு நாங்கள் விழிப்புணர்ச்சி பிரச்சாரத்தை ஒவ்வொரு கிராமத்திலையும் போய் செஞ்சோம். நான் கிட்டத்தட்ட ஒரு 6-7 கிராமத்துக்கு போயிட்டு வந்தேன். என்னுடைய பிரச்சார பிரிவு மாவட்ட தலைவர்கள் தொடர்ந்து அந்த பணியை இன்றும் செய்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னைக்கு போயிட்டு இருக்கிறாங்க, இன்னைக்கு மக்களை சந்திச்சுட்டு இருக்காங்க. அந்த மக்கள்கிட்ட போய் நல்லது சொல்லி உங்களுக்கு ஸ்வீட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த திட்டத்தில் எதையுமே நிப்பாட்டலை. சம்பளம் உயர்த்தப்பட்டிருக்கு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதை சொல்லிருக்கீங்க. ஆமா, சம்பளம் உயர்த்தப்பட்டிருக்கு. அது மக்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கா இல்ல? மக்களுக்கு சில மக்களுக்கு திட்டத்தை நிப்பாட்ட போறாங்கன்னு இவனோ ஊதுதான் போய் சேர்ந்துருச்சு. அதனாலதான் நாங்க போய் திரும்ப மக்கள்கிட்ட பேச வேண்டிய சூழ்நிலை உருவாக்கிச்சு. துரைமுருகன் பையனே போய் மக்களை சந்திச்சு போய் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு எம்பி போய் மக்கள் மன்றத்தில் போய் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு முதலமைச்சர் போய் சொல்றாரு திட்டத்தை நிப்பாட்ட போறாங்கன்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீங்க 120 நாள் வேலை செய்ய போறீங்க. விவசாய பணிக்காலங்கள் நடக்கக்கூடிய காலத்தில், நாற்று நடுற காலத்தில், களை எடுக்கிற காலத்தில், அறுவடை காலத்தில், போரடிக்கிற காலத்தில் இந்த வேலையை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. காரணம், விவசாய காலத்திலையும் இந்த வேலை வாய்ப்பு திட்டத்தை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது நீங்கள் விவசாய வேலைக்கு போக முடியாது. விவசாய வேலைக்கு போனீங்கன்னா இந்த திட்டத்துக்குள்ளே வர முடியாது. இந்த திட்ட வேலைக்கு போனீங்கன்னா விவசாய வேலைகளுக்கு போக முடியாது. அப்போ விவசாய பணிகள் நடக்கக்கூடியப்போ உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும். விவசாய வேலைகள் இல்லாதப்ப இந்த 100 நாள் வேலை 120 நாள் வேலை திட்டத்திலே உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும். அப்போ ஒரு வருஷத்துக்கு அரசாங்கமா உங்களுக்கு 120 நாள் வேலை தரும். விவசாயத்தின் மூலமாக ஒரு 60 நாள் வேலை கிடைக்கும். ஸோ மோரார்லெஸ் நீங்க 200 நாள் வேலை செய்ய போறீங்க. கண்டிப்பா அப்படி என்பதை மக்கள்கிட்ட புரிய வச்சிருக்கிறோம். மக்கள் புரிஞ்சிருக்கிறாங்க. இந்த ஆட்சி அதிகாரத்தின் மீதும் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் மீதும் கிராமத்தில் உள்ள மக்கள் மிகப்பெரிய கோபத்தில் இருக்கிறார்கள் என்பதை நான் இந்த கிராமங்களுக்கு சென்ற பொழுது தெரிஞ்சுக்கிட்டேன். படிக்காத ஏழை பாமர ஜனங்கள் அவன் கோபமா இருக்கான் திமுக அரசாங்கத்தின் மீது. இங்க ஏசி ரூம்ல உட்காந்துட்டு கருத்து கணிப்பு எடுக்கிறங்கிற பேர்ல திமுக 1வது வந்துடும், ஜெயிச்சிடும். தாவேக்கா 2வது இடத்துல வந்துடும், என்டிஏ 3வது இடத்துல வந்து லூசு பசங்க இல்ல கிராமத்துல. இந்த ஐபிடிஎஸ் கருத்து கணிப்பு சொல்றீங்களா? அவங்க உண்மையாலுமே மக்களை போய் சந்திச்சாங்களா? அது எனக்கு தெரியலமா, அது எனக்கு தெரியாது. ஐடிபிஎஸ் திருநாகர் சார் எனக்கு நல்ல நண்பர் தான். அவர் எப்படி பண்ணார்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அந்த கருத்து கணிப்பு முட்டாள்தனமானது, மூடத்தனமானது, அயோக்கியத்தனமானது. காசு வாங்கிட்டு அந்த கருத்து கணிப்பு விஜய்க்கு ஆதரவாகவும் திமுக ஆதரவாகவும் கிறிஸ்தவ மிஷனரியிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு செய்யப்பட்டதாக நான் பார்க்குறேன். நீங்க களத்துக்குள்ளே போகல, களம் வேறையா இருக்கு. அப்படின்னா காசு கொடுத்து இப்படி ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கு அப்படின்னாவே விஜய் அரசியலுக்குள்ள வந்துட்டாருன்னு தானே அர்த்தம். ஆமாமா, அவர் எப்ப ஆதவர்ஜன கட்சிக்குள்ள சேர்த்துட்டு ஊழல் ஒழிப்பினாரோ அப்பயே அவர் முழு அரசியல்வாதி ஆயிட்டாரு. லாட்டரி டிக்கெட்ல போலி லாட்டரியை வித்து சம்பாரிச்சு கோடியா சம்பாரிச்ச குடும்பத்திலிருந்து ஒருத்தனை கூட்டு பக்கத்துல வச்சுக்கிட்டு நான் ஊழலை ஒழிப்பேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னா அவன் அரசியல்வாதி ஆயிட்டான்னு அர்த்தம். கரப்டட் அரசியல்வாதி ஆயிட்டான்னு அர்த்தம். திராவிட அரசியல்வாதி ஆயிட்டான்னு அர்த்தம். அதான் விஜயோட நிலைமை. கிராமம் கிராமம் போயிருக்கும். எல்லா கிராமத்திலும் பெண்கள்
மிக பெரிய குற்றச்சாட்டாக இந்த ஆட்சியை கை நீட்டி சொல்வது, தாலிக்கு தங்கத்தை நிப்பாட்டிட்டாங்க. இன்னைக்கு தாலி 1 கிராம் 12,000 ரூபா விற்கிது. எங்களுக்கு 4 கிராம் கொடுத்தாங்க அந்த மகராசி, அதை நிப்பாட்டி விட்டாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட 50-60,000 ரூபா வருது ஒரு 4 கிராம் தாலி வாங்கணும்னா. அதை அரசாங்கமே தாய் வீட்டு சீதனம் மாட்டம் கொடுத்துட்டு இருந்துச்சு எங்கள் வீட்டு பெண்களுக்கு. அதை நிப்பாட்டி பிடிச்சி இந்த அரசாங்கம் அப்படி என்று குற்றம் சாட்டுகிறார்கள். கிராமத்தில் உள்ள பெண்கள் திமுக மேலே கோபத்தில் இருக்கிறாங்க. அங்கே உள்ள கிராமத்தில் படிக்கக்கூடிய பெண் பிள்ளைகளும் பசங்களும் எங்களுக்கு லேப்டாப் கொடுக்கல. நான் 10வது படிக்கிறப்ப எனக்கு லேப்டாப் கிடைச்சா, நான் 11th படிக்கிறப்ப எனக்கு லேப்டாப் கிடைச்சா, நான் அதை வைத்து என் வாழ்க்கையை முன்னேற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. இன்னைக்கு கல்லூரி முடித்து விட்டு வேலைக்கு போகக்கூடியவங்களுக்கு 20 லட்சம் பேருக்கு இவங்க லேப்டாப் கொடுக்க போகிறாங்க. அதனால் படிக்கிற நாங்கள் தானே அடுத்த 5 வருஷம் படிக்க போகிறோம். எனக்கு +1 லேப்டாப் கிடைச்சா +1 +2 டிகிரி 3 வருஷமோ, டிப்ளமோ 3 வருஷமோ, இல்லை இன்ஜினியரிங் 4 வருஷமோ, மெடிக்கல் 5 வருஷமோ படிக்கிறப்ப அடுத்த 5-6 ஆண்டுகள் படிக்க போகிறது நாங்கள் தானே. எங்களை தானே ஊக்கப்படுத்தி கணினி கொடுக்கணும், எங்களை தானே ஊக்கப்படுத்தி மடிக்கணினியை கொடுத்துருக்கணும். எங்களை ஏமாத்திடுச்சு இந்த அரசாங்கம். 4.5 வருஷமாக கொடுக்கல. இன்னைக்கு படித்து முடிச்சு டிகிரி முடிச்சுட்டு வெளியே போகிறவனுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு கிராமத்தில் இருக்கிற மாணவ மாணவிகள் சொல்கிறாங்க. அவங்களுக்கு தானே இருக்கு. ஏன்னா அவங்களே சொல்கிறான், அந்த பையன் பொடியன் ஒருத்தன் எல்லாத்தையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் நான். ஏன்னா அந்த பையனுடைய எதிர்காலம் கருதி அந்த வீடியோவை நான் வெளியே விடாமல் நாங்கள் வச்சிருக்கிறோம். பையன் பொண்ணு காலேஜ் படிக்கிற +2 10th படிக்கிற பிள்ளைங்கள தான் பேசணும். எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் வெளியே விடக்கூடாது. அந்த அவர்களுடைய நன்மை கருதி, எதிர்காலம் கருதி வெளியிட்டால் தப்பாக போயிடும். பேசுகிறாங்க. எங்களுக்கு இப்போ தான் 16-17 வயசாகுது, எங்களுக்கு ஓட்டு கிடையாது. ஆனால் டிகிரி முடித்தவன் 18 வயசு பூர்த்தி ஆகியிருப்பான். அவனுக்கு 20 லட்சம் பேருக்கு லேப்டாப் கொடுத்து அந்த 20 லட்சம் ஓட்டை கபலீகரம் செய்வதற்காக தான் 4 ஆண்டுகளாக மாணவர்களை கண்டுகொள்ளாத முதலமைச்சர் இன்று லேப்டாப் கொடுக்க போறாரு. அவங்க புரிஞ்சுக்கணுங்கிற அவன் 16-17 வயசு பையன். அவங்களுக்கு இன்னைக்கு அரசியல் நிலைமை தெரியுது. இன்னைக்கு இன்றைய சூழ்நிலையில் என்டிஏவுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருப்பதாக தான் நான் கருதுறேன். அரியலூர் மாவட்டத்தில் 3 கிராமத்துக்கு போனேன். தஞ்சை 2 மாவட்டம் எங்களுக்கு கட்சி ரீதியாக, தஞ்சை தெற்கு, தஞ்சை வடக்குன்னு இந்த 2 மாவட்டத்துக்கு சேர்ந்து 6 கிராமத்துக்கு போனோம். மயிலாடுதுறையில் ஒரு கிராமத்துக்கு போனோம். இங்கெல்லாம் நாங்கள் போயிட்டு வந்தோம். போயிட்டு வந்ததின் அடிப்படையில் எனக்கு தெரிந்தது, திமுக இந்த தேர்தலில் படுதோல்வியை அடையும், என்டிஏ மிகப்பெரிய வெற்றி அடையும் என்பதுதான் என்னுடைய பார்வையாக இருக்குது. இது நான் களத்துக்கு போய் பார்த்து வருகிறேன். கிராமமாக குக்கிராமத்துக்கு போயிருக்கேன். ஒத்தையடி சாலையை விட சிறிய சாலையாக இருக்கக்கூடிய கிராமத்துக்குள்ள போய் அங்கே காரு போக முடியாதுன்னு 2 வீலரில் போயெல்லாம் நாங்கள் பேசிட்டு வந்துருக்கிறோம். அதனிலே என்னோட மாநில தலைவர் திரு சகோதரர் DS பாண்டியராஜன் அவர்கள், நான் 8 கிராமத்துக்கும் என்னமோ நான் போனேன், அவர் 15-20 கிராமத்துக்கு போயிருக்காரு. திண்டுக்கல்ல போயிருக்காரு, மதுரையில் போயிருக்காரு, ராமநாதபுரம் போயிருக்காரு. எல்லா கிராமத்துக்கும் அவர் தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்காரு. ஸோ களம் எங்களுக்கு சாதகமாக, என்டிஏவுக்கு சாதகமாக மிக பிரமாதமாக களம் உருவாகி இருக்குது. நிச்சய வெற்றியை என்டிஏ அடையும். புரட்சி தமிழர் எடப்பாடி தலைமையில் என்டிஏ ஆட்சி தமிழகத்தில் மலரும் என்பதில் இருவேறுபட்ட கருத்து இருப்பதாக நான் நினைக்கல. பிரச்சார பிரிவே இப்போ ஒவ்வொரு கிராமமாக போயிட்டு வந்தீங்க. உங்களுடைய சொந்த தொகுதின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, கும்பகோணம் தொகுதி. அதுல மக்களுடைய பார்வை எப்படி இருக்கு, உங்களுக்கு சாதகமாக இருக்கா? ஏன்னா கொளத்தூர் தொகுதி ஸ்டாலினுக்கே சாதகமாக இல்ல, சேப்பாக்கம் உதயநிதிக்கே சாதகமாக இல்ல அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு இன்னைக்கு வெளியிட்டு இருக்காங்க. நீங்க உங்க தொகுதிக்கே போயிட்டு வந்திருக்கீங்க, அது எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. கிட்டத்தட்ட போன மாதம் ஒரு 16 நாட்கள் எங்கள் ஊரில் தான் இருந்தேன். கும்பகோணத்தில் இருந்துக்கிட்டு எங்கள் ஊர்லேருந்து தான் மற்ற கிராமங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். கும்பகோணம் சட்டமன்றங்கிறப்ப என்னுடைய ஹோம் தொகுதி. அது கொஞ்சம் விரிவாக பேசுவோம். அங்கே கடந்த 3-4 தேர்தலாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த 3-4 தேர்தல்களிலுமே அதிமுக தான் அங்கே வேட்பாளர் நிறுத்தியது. 2021 கூட கூட்டணி கட்சிக்கு கொடுக்கல. 2021லையும் அதிமுக கேண்டிடேட் தான் அங்கே கேண்டிடேட்டாக நிறுத்தப்பட்டார். மாநகராட்சியினுடைய சேர்மனாக இருந்தவங்க தான் கேண்டிடேட்டாக நின்னாங்க. தோல்வியை தழுவினார்கள். கொஞ்சம் குறைச்ச ஓட்டு வித்தியாசம், பெரிய ஓட்டு வித்தியாசம் ஒன்றும் இல்லை, குறைச்ச ஓட்டு வித்தியாசம் செஞ்சாங்க. கும்பகோணத்தில் 3 முறை வெற்றி பெற்று தொடர் வெற்றி பெற்று ஹாட்ரிக் வெற்றி பெற்று இருக்கக்கூடிய எம்எல்ஏ திரு சாக்கோட்டை அன்பழகன் இருக்காங்க, எனக்கு நல்ல நண்பர். கும்பகோணத்துக்குன்னு எதுவும் ஸ்பெஷலாக எதையும் இந்த 3 வருஷத்தில் கொண்டு வரல. 2 பீரியடு எதிர்கட்சியாக இருந்தாங்க. இப்போ 2021 2025 வரைக்கும் 26 வரைக்குமான இந்த கட்டம் ஆளுங்கட்சியின் எம்எல்ஏவாக திரு சாக்கோட்டை அன்பழகன் பணியாற்றினார்.
கும்பகோணத்தினுடைய மக்களுடைய மிகப்பெரிய நீண்ட நாள் கோரிக்கையாக பல்வேறுபட்ட கட்டங்களாக போராட்டங்கள் நடத்தப்பட்ட பிரச்சனை, கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு கும்பகோணத்தை மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு போராட்டத்தை முன்னெடுத்துட்டு இருந்தாங்க. எதிர்க்கட்சியாக இருந்த பொழுது திரு சாக்கோட்டை அன்பழகன் அவர்கள் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஆளுங்கட்சியாக வந்த பிறகு இது குறித்து ஒரு துரும்பை கூட திரு சாக்கோட்டை அன்பழகன் கிள்ளி கூட போடல. அதே போல இப்போ பஸ் ஸ்டாண்டை மாற்ற போறதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ இருக்கிற பேருந்து நிலையம் என்பது கும்பகோணத்தில் ஒரு மைய பகுதியில் இருக்கு. ஏற்கனவே பஸ் ஸ்டாண்ட் இருந்த பகுதிக்கு அருகிலேயே இருக்கு. ஏற்கனவே கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருந்துச்சு. அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு அருகிலேயே இந்த பஸ் ஸ்டாண்டு கட்டப்பட்டிருக்குது. போதுமான இடவசதியுடன் இருக்கிறது. அதை தரம் உயர்த்தி அங்கு கழிவறை வசதி, குடிநீர் வசதி போன்றவற்றை செய்து அந்த பேருந்து நிலையத்தை, புதிய பேருந்து நிலையத்தை தரப்படுத்தி அதை நவீனப்படுத்தி அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வேலைகளை செய்யாமல் கும்பகோணம் மையப்பகுதியிலிருந்து தாண்டி வேற ஒரு கருப்பூர் என்கின்ற கிராமம் இருக்கக்கூடிய பகுதியில் பஸ் ஸ்டாண்டை மாற்றணும்னு நினைக்கிறாங்க. இதில் என்ன ஒரு ஆய்வு செஞ்சு மக்கள்கிட்ட பேசுகிறப்ப என்ன நடக்குதுன்னா, எம்எல்ஏ உட்பட, மாவட்ட செயலாளர் உட்பட, கேஎன்ஆர் உட்பட எல்லாரும் அந்த ஊரில் நிறைய நிலத்தை வாங்கி போட்டாங்க. அந்த நிலத்தினுடைய லேண்ட் மதிப்பை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பஸ் ஸ்டாண்ட் அங்கே போயிட்டா லேண்ட் மதிப்பு இன்க்ரீஸ் ஆகிடும், அதற்காக தான் இவங்க பஸ் ஸ்டாண்டை மாத்துறாங்க ஒழிய இவங்க மக்களின் நன்மைக்காக இதை செய்யலன்னு எளிய மக்களே இங்க சொல்றாங்க. ஆமா. ரெண்டாவது, மாவட்ட தலைமை மருத்துவமனைன்னு கும்பகோணத்துல ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு. அது உள்ள போக முடியல. மிக மோசமான பராமரிப்பு, மிக மோசமா இருக்கு மருத்துவமனை. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 2000-3000 நோயாளிகள் அங்கே வர்றாங்க. வர்றவங்க யாரும் மிட்டாம்பராசு கோடீஸ்வரம் இல்லை, எல்லாம் ஏழை பாளைங்க வர்றாங்க. அந்த மருத்துவமனைக்கு போனாலே துர்நாற்றம் வீசுது. அந்த மருத்துவமனைக்கு போக முடியல. ஆனால் ஆளுங்கட்சி சிட்டிங் எம்எல்ஏ அங்கே உட்காந்துருக்காரு. பக்கத்து தொகுதி திருவனந்தபுரம் சட்டமன்ற தொகுதியில் அமைச்சரே இருக்காரு. உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செலியன் ஐயா அது பக்கத்து தொகுதியில் இருக்காரு. ஒரு கும்பகோணம் தொகுதியிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர், சார் 5-6 கிலோமீட்டர் திருவனந்தபுரம் தொகுதி ஸ்டார்ட் ஆகிடும். பக்கத்து தொகுதி. ஹாஸ்பிட்டலை கண்டுக்கல, ஹாஸ்பிட்டலில் தரம் உயர்த்தலை, ஹாஸ்பிட்டலில் சுகாதாரமற்ற முறையில் இருக்கக்கூடிய மருத்துவமனை செப்பனிட ஒன்றும் இல்லை, எந்த ஏற்பாடும் பண்ணலைங்க. அங்கங்கே சாலை பேர்ந்து கிடக்குது. கும்பகோணம் தொகுதி கைவிடப்பட்ட தொகுதி. இன்னும் சொல்ல போனா திராவிட முன்னேற்ற கழகம் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சி பதவியேற்ற பொழுது ஒட்டுமொத்தமாக டெல்டா மாவட்டங்களே புறக்கணிக்கப்பட்டன. நிச்சயமா புதுக்கோட்டைக்கு ஒரு எம்பி தொகுதி கூட கிடையாதுமா. புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு புதுக்கோட்டை பாராளுமன்ற தொகுதியே ஒண்ணு கிடையாது. நிச்சயமா புதுக்கோட்டைக்கு இந்த பக்கம் ஒரு தொகுதி திருச்சியில கொஞ்சம் போயிடும், அந்த பக்கம் கொஞ்சம் போயிடும், இந்த பக்கம் கொஞ்சம் போயிடும். அப்படிதான் புதுக்கோட்டை பாராளுமன்ற தொகுதியே கிடையாது. ஆனா அந்த புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு 2 அமைச்சர். ஆனால் ஒட்டுமொத்த டெல்டா என்று சொல்லக்கூடிய ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டம் என்று அழைக்கப்பட்ட தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறையை ஒருங்கிணைந்த இந்த மாவட்டங்களுக்கு ஒரு அமைச்சரை கூட திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கல. தன் மகனை உதயநிதி ஸ்டாலினை அமைச்சராக்கிய பொழுது என் மகனையும் அமைச்சராக்க வேண்டும் என்று திரு TR பாலு கோரிக்கை வைத்தார். அந்த கோரிக்கை அன்று நிராகரிக்கப்பட்டதால் TR பாலு கோச்சிட்டு போயிட்டார். அவரை சமாதானப்படுத்துவதற்காக 2 ஆண்டுகள் கழித்து அவரது மகன் TRP ராஜாவை அமைச்சராக்கினாங்க, மன்னார்குடி எம்எல்ஏன்னு. அப்புறம் பொன்முடி பட்ட நாமத்தை பற்றி இழிவாக பேசி பெண்களை அவமானப்படுத்தி இந்துக்கள் அணியக்கூடிய சின்னங்களை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்திய பிறகு அவர் அமைச்சர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்ற நிலை ஏற்பட்ட பிறகு அந்த சூழ்நிலையில கோவி செல்வனை உயர்கல்வித்துறை அமைச்சராக்கினாங்க. உயர்கல்வித்துறை அமைச்சர் ஆவதற்கு திரு கோவி செலியனுக்கு அனைத்து தகுதிகளும் இருப்பதாக நான் பார்க்கிறேன். ஏன்னா டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்காரு, 2 டிகிரி 3 டிகிரி முடிச்சிருக்காரு, எம்ஃபில் பண்ணியிருக்காரு, அந்த தகுதிகள்லாம் இருக்கு. ஆனா ஆரம்பத்திலே அவர் ஆக்கல. அவருக்கு ஏன் இத்தனை பேர் இருக்கிறப்ப உயர்கல்வித்துறை அமைச்சர் கொடுத்தாங்க தெரியுமா? முதலமைச்சர் மகனும் MK ஸ்டாலின் பதவியேற்ற பொழுது அவர் பதவியேற்று வந்த பிறகு கோவி செலியன் இவ்வளவு படித்த புத்திசாலியான கோவி செலியன் உதயநிதி காலை தொட்டு வணங்கினார். அதனால அவருக்கு மந்திரி சபை. ஆனா ஆட்சி அமைக்கப்பட்ட 2021 மே மாசம் 9ஆம் தேதி பதவியேற்ற பொழுது ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டமும் அமைச்சரவையிலிருந்து புறக்கணிக்கப்பட்டது. அப்படிதான் கும்பகோணமும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. எம்எல்ஏ மிகச்சிறந்த வேலையை செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவர், ஏன் என்று தெரியவில்லை. அவர் கும்பகோணத்திற்காக ஒரு துரும்ப கூட கிள்ளி கொள்ள,
ஒரு துரும்ப கூட கிள்ளி பண்ணல. அப்படிதான் நான் பார்க்குறேன். என்னுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, கும்பகோணம் சட்டமன்ற தொகுதி இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு கிடைக்க வேண்டும். அங்கே பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் நிற்க வேண்டும். அப்படி நின்றால் ஒரு மாற்றம் தெரியும். அதிமுக திமுக அதிமுக திமுக திமுக ஜெயிக்குது அதிமுக தொகுக்குதுன்னு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் ஓடிடுச்சு. கோஷிமணி இருந்தாரு. அப்படி கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? கிடைக்கணும்னு நம்புறேன், கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன், கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்றேன். ஏன்னா இப்போ அமித்ஷா அவர்கள் வந்ததால வந்து எந்தெந்த தொகுதிகள் எத்தனை சீட் அது நமக்கு தெரியாதுமா. அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா அதுல இந்த என்னோட கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியின் ஒரு காரியகர்த்தாவாக, ஒரு வாக்காளனாக என்னோட பார்வை எப்படி இருக்குன்னா, கிட்டத்தட்ட 20-25 ஆண்டுகளாக 5-6 தேர்தல்களாக திமுக அதிமுக திமுக அதிமுக என்றே போட்டி நிலவி காரணத்தினால் திமுக அதிமுக போன்ற ஒரு இந்த ஃபார்முலாவை உடைக்கணும். திமுக அதிமுக என்கின்ற ஃபார்முலாவை உடைத்து திமுக பாரதிய ஜனதா கட்சி என்ற ஃபார்முலாவை அங்கே உருவாகணும் ஒரு மாற்றம் நிகழும் என்று நான் நம்புகிறேன். இப்போ அதிமுக மிகச்சிறந்த வேட்பாளர்கள் இருக்காங்க. ஏன் கும்பகோணம் சட்டமன்ற தொகுதிக்கு தமிழ் மாநில காங்கிரஸ்லேயே நல்ல வாய்ப்பு இருக்குது. தமிழ் மாநில காங்கிரஸில் நல்ல வேட்பாளர்கள் இருக்காங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்காங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்குது, அதிமுக 1 டஜன் வேட்பாளர்கள் இருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சியின் நிறைய வேட்பாளர்கள் இருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சியில் வந்து முன்னாள் மாவட்ட தலைவரும் மூத்த உறுப்பினர் திரு PL அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருக்கார். அவரும் வேட்பாளர் தான். அப்புறம் முன்னாள் மாவட்ட தலைவர் திரு சதீஷ் அவர்கள், ஷாக்கோட்டை சதீஷ், அவரும் எம்எல்ஏக்கு தகுதியான நபர் தான். அப்புறம் இன்றைய மாவட்ட பொதுச் செயலாளர் வேதா செல்வம், அவரும் மிக திறமையான ஒரு கட்சிக்காக உயிர் கொடுத்து வேலை செய்யக்கூடிய எம்எல்ஏக்கு போட்டி கூட தகுதி உடைய ஒரு கட்சிக்காரர் தான். இதே போல் சோழராஜன் மாவட்டத்தினுடைய துணைத் தலைவராக பணியாற்றியிருக்கிறார். நீண்ட நெடுநாட்களாக கட்சியில் பணியாற்றி வரக்கூடிய திரு சோழராஜன் இருக்கார். இப்போ கும்பகோணம் தொகுதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக முன்னேற்பாடுகள் எல்லாமே செஞ்சுட்டு இருக்கீங்களா? திரு சோழராஜன் இருக்கார். அவரும் சட்டமன்ற உறுப்பினர் போட்டியிடுவது தகுதி பெற்ற வேட்பாளர் தான். இவர்களை விட நாராயணி நிதி லிமிட்டனுடைய உரிமையாளர் திரு கார்த்திகேயன் அவர்களும் ஆகச்சிறந்த வேட்பாளராக என் கண்ணுக்கு தெரிகிறார். எனக்கு கொஞ்சம் நண்பர், அடிக்கடி சந்திப்போம். அவர் நிறைய பணிகள் அங்கே செஞ்சிருக்கிறார். வலது கையால் கொடுப்பது இடது கைக்கு தெரியாத அளவிற்கு விளம்பரப்படுத்தி கொள்ளாமல் ஏகப்பட்ட பணிகளை, திட்டங்களை இந்த மக்களுக்கு, குழந்தை நகால் சுற்றி வாழ் மக்களுக்கு செஞ்சுருக்கிறாங்க. அதில் முக்கியமாக சொல்லணும்னா, காஞ்சி மெகா பெரியவரால் துவக்கப்பட்ட பள்ளிக்கூடம் ஓரியண்டல் ஸ்கூல். அந்த ஓரியண்டல் ஸ்கூல் நிர்வாக திறமையின்மையின் காரணமாக 3 அளவுக்கு ஆயிடுச்சு. ஸ்கூலே 3 அளவுக்கு கண்டிஷன் ஆகிடுச்சு. அந்த ஸ்கூலை தத்தெடுத்து அந்த ஸ்கூலுக்கு நிதி உதவி செய்து அந்த ஸ்கூலை செட் பண்ணிவிட்டு, அங்கே பள்ளி மாணவர்களே குறைவாக இருந்தார்கள், அந்த மாணவர் சேர்க்கையை அதிகப்படுத்தி அந்த ஸ்கூல் இன்றைக்கி அட்மிஷனுக்கு க்யூவில் நிற்கிற அளவுக்கு அந்த ஸ்கூலை கொண்டு வந்துட்டார். அந்த ஸ்கூலுக்குள்ளே போய் இவர் உள்ளே போய் அந்த ஸ்கூலை டேக் ஓவர் பண்ணுறப்ப 100க்கும் குறைவான மாணவ மாணவிகள் தாங்க இருந்தாங்க. அவங்களுக்கு போட வேண்டிய சத்துணவில் மிகப்பெரிய ஊழல் நடந்து தரமற்ற சத்துணவு கொடுக்கப்பட்டு அதை இவர் கண்டறிந்து அந்த சத்துணவு அமைப்பாளரை வேலையை விட்டு நீக்கி மாவட்ட ஆட்சியருடன் பேசி எல்லாம் ரெடி பண்ணி புது சத்துணவு அமைப்பாளரை போட்டு அங்கே தரமான உணவு வழங்கப்படுகிறது. அந்த பள்ளியில் இன்னைக்கு அவர் எடுத்திருக்கிற நிலைப்பாடு, அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகளும் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டாம், நாங்களே நாராயணி நிதி எங்கள் ட்ரஸ்ட் மூலியமாக பண்ணுறது. கார்த்திகேயன் அவர்கள் மொத்த ஃபீஸையும் அவர் தான் கட்டுறார். சிலர் இந்த அறிவிப்பு போவதற்கு முன்னே சில பேர் ஃபீஸ் கட்டிட்டாங்க. அந்த ஃபீஸ் கட்டினத்துக்கெல்லாம் திருப்பி செலுத்தப்பட்டுடுது. இன்னொரு மிக முக்கியமான விஷயமாக அவர் பெண்ணிகை செய்து கொண்டிருப்பது 100 நாட்டு பசு மாடுகளை வளர்த்து ஒரு பண்ணை வச்சிருக்கிறார். அது சொந்த காசில் பராமரித்து நாட்டு பசு இனத்தை காப்பதற்காக ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கிறார். அந்த விஷயத்தில் அந்த பசுக்கள் கறக்கக்கூடிய பாலை எடுத்து தான் நடத்தக்கூடிய ஓரியண்டல் ஸ்கூலில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக பசும்பால் தர்றார், காலையும் மாலையும். அதே போல குழந்தையை சுற்றி இருக்கின்ற 2-3 வேத பாடசாலைகளுக்கு அந்த வேதம் கற்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த பசும்பாலை கொண்டு போய் சேர்க்கிறார், இலவசமாக கொடுக்குறாரு. அதே போல் வேத பாடசாலைகள் நடத்துவதற்கு அத்தனை உதவி செய்கிறாரு. அவர் சொந்த கிராமத்தை தத்தெடுத்து அந்த கிராமத்தை சர்வைவல் கேமரா போட்டு
மொத்த பாதுகாப்புக்கு உட்பட்ட பகுதியாக மாற்றி ரோடு போட்டு சாலை அமைத்து எல்லா வேலையும் செஞ்சு அந்த கிராமத்தை தத்தெடுத்து அந்த திப்பராஜபுரம்ங்கிற ஒரு கிராமத்தை முழுமையாக மாற்றி காட்டியிருக்கிறார். அந்த திப்பராஜபுரத்தில் இவருடைய நண்பர், இப்போ சின்ன பிள்ளைகள் இருந்த நண்பருடைய அப்பா வந்து அந்த வீட்டை விற்றுட்டு வெளியில் போகிறதா ஒரு ஐடியா பண்ணிட்டாங்க. அவங்களுடைய வறுமையின் காரணமாக அந்த வீட்டை இவரே விலைக்கு வாங்கி வீட்டை அவங்கள்ட்டே ஒப்படைச்சி வாடகையும் வாங்காமல் நீங்கள் இருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் கல்வி சேவை, மருத்துவ சேவை, கல்விக்கு உதவின்னு யார் வந்து நின்னாலும் அத்தனை பேருக்கும் உதவி. ஜாதி மதம் போக்குவரத்து எதுவும் பார்க்கறது கிடையாது. கல்லூரியில் படிக்கணுமா, ஸ்கூலில் படிக்கணுமா, மெடிக்கல் காலேஜ் படிக்கணுமா, கிட்டத்தட்ட 6 பேரை மெடிக்கல் காலேஜில் படிக்க வச்சுட்ருக்காரு. 6-7 பேருக்கு மேலே மெடிக்கல் காலேஜ் படிக்கிறாங்க. இன்ஜினியரிங் மாணவர்கள் 10-20 பேர் இன்ஜினியரிங் காலேஜ் படிக்க வச்சுட்ருக்காரு. அதனில் பல ஊர்களுக்கு வாய்க்கால் தூர்வாரி கொடுக்கறது, குளத்தை செப்பனிட்டு கொடுக்கறது, நீர்நிலையில் நீர் மேலாண்மையை அதிகப்படுத்துவது போன்ற மிக முக்கியமான பணிகளை அங்கே செஞ்சிட்ருக்கிறார். அதனில் தௌஹீத் ஜமாத் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது, முஸ்லீம் அமைப்பு. அவங்க ஆம்புலன்ஸ் வேணும்னு கேட்டாங்க. இலவசமாக அந்த அமைப்புக்கு 2 ஆம்புலன்ஸுகள் வாங்கி தரப்பட்டிருக்கு. சொந்த காசில் வாங்கி கொடுத்துருக்காரு. இதை எதையுமே வெளியில் சொல்லாமல் செஞ்சுக்கிட்டே இருக்கார். இவரை போன்ற ஒரு வேட்பாளர் குடந்தை சட்டமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக போட்டியிட்டால் மிக கடுமையான போட்டியை திரு சாக்கோட்டை அன்பழகனுக்கு ஏற்படுத்தி வெற்றி வாய்ப்பை அடைவார் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா இவர் மக்கள் சேவை. அப்படி என் தொகுதிக்கு மட்டும்தான் செய்வேன்னு கூட அவர் செய்யலை. என் தொகுதிக்கு தான் செய்வேன், எந்த இலக்கும் இல்லை அவருக்கு. அவர் திருவாரூரில் இருக்கிற பசங்களுக்கு செய்கிறாரு. திருவாரூர்லேயே அவருக்கு பிஸ்னஸ் இருக்குது. திருவாரூரில் கல்லூரி நடத்துகிறார். அங்கே வர்றவங்களுக்கு இலவசம். கும்பகோணத்தில் மருத்துவமனை நடத்துகிறார். மருத்துவமனையில் வர்ற 80% ஆட்களுக்கு இலவச மருத்துவம், இலவச கன்சல்டேஷன், இலவச மருத்துவம், இலவச ஆப்ரேஷன். எதுவுமே காசு இல்லைன்னா அவர்கிட்ட போயிட்டு எனக்கு இது வேணும்னு சொன்னால் செஞ்சு தர்றார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு இளைஞர் திரு நாராயணி கார்த்திகேயன் அவர்கள் குடந்தையில் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக அங்கு போட்டியிடும் பட்சத்தில் மிகப்பெரிய வெற்றியை அங்கே ஊர்ஜிதப்படுத்துவார். அதற்கு 2வது காரணமாக நான் பார்ப்பது தேர்தல் அரித்பேட்டிக்கு ஒன்று இருக்கும்ல, அந்த அரித்பேட்டிக்கு அடிப்பில் பார்க்குறப்ப மிகப்பெரிய அளவில் பிராமின்ஸ் ஓட்டு கும்பகோணத்தில் இருக்குது. மிகப்பெரிய ஓட்டு வங்கியாக சௌராஷ்டிரா பெருமக்கள் வாழ்கிறார்கள். இவர்கள் அனைவருமே தேசியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், ஜாதி ரீதியாக இல்லை. இவர்கள் தேசியத்தின்பால் நிற்கக்கூடிய மனிதர்கள். இவர்கள் திரு கார்த்திகேயன் அவர்கள் போட்டியிட்டால் அவருக்கு வாக்களிக்க தயக்கம் இல்லாமல் வாக்களிப்பாங்க. ஸோ இந்த திமுக அதிமுகங்கிற அந்த போரில் தான் அதிமுக வந்து எட்ஜில் அடித்து காலி பண்ணிடுறாங்க கிட்டத்தட்ட 5-6 எலெக்ஷனாக. அதுக்கு ஒரு மாற்றாக, அதுக்கு ஒரு மாற்று சக்தியாக நாராயணி கார்த்தி அங்கு சட்டமன்ற வேட்பாளராக பிஜேபியின் சார்பாக தொகுதி பெறப்பட்டு களமிறக்கப்பட்டால் கும்பகோணம் சட்டமன்ற தொகுதி பிஜேபி என்டிஏ வசம் வரும். எதிர்வரும் மகாமகத்தை மிகச்சிறப்பாக தனது சொந்த செலவிலும் மத்திய அரசாங்கத்திடம் உரிமையுடன் பேசி உரிய நிதிகளை பெற்று வந்தும் மகாமக திருவிழாவை மிகப்பெரிய அளவில் திரு நாராயணி கார்த்தி அவர்கள் செய்து காட்டுவார். அதற்கான பொருளாதார பலம் அவரிடமும் இருக்கிறது. அவர் மத்திய அரசாங்கத்தில் பேசக்கூடிய தகுதி படைத்தவராக இருக்கிறார். எனவே இந்த தொகுதி பிஜேபிக்கு கிடைக்கணும். நாராயணி கார்த்தி அவர்களை வேட்பாளராக வரணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இது என் ஆசை மட்டும்தான், என்னுடைய எதிர்பார்ப்பு மட்டும்தான். இது திரும்ப நாளைக்கே அந்த தொகுதி அதிமுகவுக்கே போகுதுனாலும் உயிரை கொடுத்து வேலை செய்வோம். இல்லை தமிழ் மாநில காங்கிரஸுக்கு போயிடுதுனாலும் உயிரை கொடுத்து வேலை செய்வோம். இல்லை சோழராஜனுக்கோ, இல்லை வேதா செல்வத்துக்கோ, இல்லை PL அண்ணாமலைக்கோ, சாக்கோட்டை சதீஷுக்கோ தொகுதி கிடைச்சாலும் அப்பயும் உயிரை கொடுத்து வேலை செய்வோம். அதற்கும் திரு நாராயணி கார்த்தி அவர்கள் செலவு பண்ணி வேலை செய்வாங்க. என்னுடைய ஆசை இது. நாராயணி கார்த்தி போன்ற ஒரு வேட்பாளர் கும்பகோணத்துக்கு கிடைச்சா கும்பகோணம் தொகுதி எங்களுக்கு சாதகமாக அமையும் என்று பரிபூர்ணமாக நம்புகிறேன்.